எல்லாருக்கும் ஹை. இன்னைக்கு 3 கேஜில குனாஃபா ஃப்ளேவர் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டயர் கேக். ஹார்ட் ஷேப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டயர் கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது 3 கேஜிங்கிறனால பாட்டம் டயர் வந்து 2.5 கேஜில வந்து நான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் டாப் டயர்ல இருக்க ஹார்ட் ஷேப் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஷேப் கேக்கை வந்து ஐசிங் பண்ணி எடுக்கிறது தான். அதுவும் இல்லாமல் இது வந்து 2.5 கேஜி நான் பாட்டம் டயர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு இது ஐசிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு வழியாக நீட்டாக ஐசிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் டாப்ல இருக்க ஹாட் கேக் வந்து ரொம்ப வந்து டார்க் ரெட் கலர்ல இருந்துச்சு. ஸோ அதுக்கே நம்ம க்ரீம் யூஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து நியூட்ரல் ஜெல் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூட்ரல் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். போர்டில் இருக்க க்ரீம் எல்லாத்தையுமே ஃபைனலாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாப் டயருக்கு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஐசிங் பண்ணி வச்சுட்டேன். பட் இப்போ வந்து நம்ம நியூட்ரல் ஜெல்லை கவர் பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்கனவே நியூட்ரல் ஜெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஆக்சுவலாக ஹார்ட் கேக்கை வந்து நம்ம சென்டரில் பிளேஸ் பண்ண போகிறது கிடையாது, கார்னரில் தான் பிளேஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பயந்துட்டே பண்ணேன், பட் ஒரு வழியாக ஸ்டாக் பண்ணியாச்சு. எடிட் பண்ணும் போது தான் தெரியுது டெக்கார் வீடியோ நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் அவுட்புட் டிசைனுக்கு வந்து பிக்சர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கஸ்டமரும் ஹாப்பி.